ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நிலக்கடலை தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலக்கடலையை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டுட்டு இதை வந்து வறுக்கணும். அதுக்காக இதை வந்து அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் மாறுற வரையும் வறுக்கணும். இந்த மாதிரி சிம்லேயே வச்சு வறுக்கணும். இப்படி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுறதுக்கப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சம் வாசனையும் வரட்டும். ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகுது பாருங்கள்ல, இந்த மாதிரி வாசனை வர வரையும் வறுக்கும். இப்போ நம்மளோட நிலக்கடை நல்லா வறுத்தாச்சு பார்த்தீங்களா. ஒரு மாதிரி லைட்டாக வெடிக்கிற சவுண்டு கேட்குறது, அதே மாதிரி கலரும் மாறிடுது. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். தேங்காய் பொட்டுக்கல் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை போட்டுருக்கிறேன். இது போட்டால் இது ஒரு டேஸ்ட், அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு, தேவையான அளவு தண்ணி விட்டு அரைக்கணும். அரைச்சக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 1-2 அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக இருக்கும். நான் சும்மா 2 பேருக்காக அரைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம். இப்போ இந்த சட்னி வந்து நல்லா தண்ணி விட்டு அலம்பி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் வறுத்துண்டேனில் அதே கடாயில் நான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா பாத்திரமே ஆக்க வேண்டாம். நம்ம எண்ணெய், இந்த கடாய் காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போதும், ரொம்ப எண்ணெயாகிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு அந்த வாசனை வருது. இப்போது கொஞ்சமாக கடுகு பார்த்தீங்களா, போட்டோன்னே வெடிக்கிறது, காஞ்சதுக்கு பதம். கொஞ்சம் வெடிக்கும் போதே உளுந்தும் போட்டிருந்தோம். உளுந்து நிறையாவே போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் அந்த வாயில் படுங்க சூப்பராக உளுந்து எப்பயுமே. இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் இந்த இதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அப்படி போட்டுட்டு இப்படி வதக்கினா மணமாக இருக்கும். இதை வந்து சட்னியில் தாளித்து பாருங்கள். எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை அப்படியே கொட்டிட வேண்டியது. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டேன்னா ஒரு கடுகு கூட வேஸ்ட்டாக ஆகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். நான் தண்ணி விட்டதை பார்த்தா உங்களுக்கே ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னே தண்ணி உறிஞ்சிருது, எல்லாமே சேர்ந்துட்டு இன்னும் ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக தோசைக்கெலாம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இப்போ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் ஆட் ஆகிருக்கால், ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஆதரவுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருக்கோம். நாங்களும் எங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கோம். இனிமேல் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.